வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் விருப்பமான குலாப் ஜாமுனும் முறுக்கு ரெசிபியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிஸ் தான் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ முதல்ல குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் ரெடிமேடு குலாப் ஜாமுன் மிக்ஸ் அது போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதை போல் தெளிச்சுட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைச்சலாக தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக இது போல் பிசைஞ்சிட்டு நம்ம கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் மேலே அப்படியே ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. இல்லை ஒரு 1/2 hour வரைக்கும் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சர்க்கரை பாகு நம்ம தயாரிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1.5 கப் சுகர் போட்டுக்கலாங்க. இது நல்லா பிசுபிசுப்பு பதம் வர வரைக்கும் நல்லா கரையட்டும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா பிசுபிசுப்பு பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 4 ஏலக்காய் பொடிச்சு இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச இந்த மாவும் குலாப் ஜாமுன் மாவு ரெடிமேட் மிக்ஸும் நல்லா ஊறிடுச்சு. இது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாங்க. முதல்ல அழுத்தி பிசைஞ்சிட்டு அழுத்தி இது போல் 2 உள்ளங்கையிலையும் திரட்டிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அப்படி திரட்டினா விரிசல் இல்லாமல் நல்லா பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸாக வரும். இது போல் நம்ம எல்லா மாவையும் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. இதுக்குள்ளே எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு இருக்கட்டும். இப்போது உருட்டி வச்சுருந்த இந்த பால்ஸை நம்ம ஒரு 7-8 பால்ஸாக போட்டுட்டு பொரித்து எடுத்துடலாங்க. கரண்டிலே இப்படி புரட்டி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்தது, இன்னொரு பக்கமும் நல்லா செவரட்டுங்க. புரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நல்லா செவந்துருச்சு. எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம செவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாமே பொரிச்சாச்சு. சர்க்கரை பாகில் இந்த பால்ஸ் பொரிச்சு வச்ச பால்ஸை போட்டுடலாங்க. சர்க்கரை பாகும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கணும். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம சர்வ் பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். மூடி வச்சிடலாங்க. இப்போ நான் முறுக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு போட்டு வெறும் வாணலிலே போட்டு வறுத்துக்கிட்டேங்க. இது நல்லா செவந்ததும் ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாம் மாவாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அரைச்ச இந்த உளுத்தம்பருப்பு மாவை சலிச்சுக்கலாங்க. அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த குலாப் ஜாமுனும் நல்லா ஊறிடுச்சுங்க.
நம்ம கிண்ணத்தில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ முறுக்கு மாவு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் பதப்படுத்தின அரிசி மாவு போட்டுக்கலாங்க. இல்லைன்னா இடியாப்பம் மாவு, கடையில் வைக்கிற இடியாப்பம் மாவு தான் வாங்கிட்டேன். அது ஒரு 2 கப் போட்டுட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து சலிச்சு வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு மாவு அதையும் போட்டுக்கலாங்க. இப்போது 1/4 கப் கடலை மாவு போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. எள்ளு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முறுக்கு நல்லாயிருக்குங்க. இப்போ உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் முன்னாடியே நான் கொஞ்சம் பெருங்காய கட்டி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதனால் அப்படி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு பட்டர் அதையும் போட்டுட்டேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ப்ளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ சுட வச்ச எண்ணெய் கொஞ்சமாக இப்படி மேலே ஊற்றிடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஹீட் பண்ண ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா இதை போல் கிளறிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துட்டு முறுக்கு பிழிகிற நாழி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 3 கண் உள்ள தட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் முறுக்கு அச்சில் சுற்றிலும் எண்ணெய் தடவிடலாங்க. இப்போ இந்த தட்டை இதில் போட்டுட்டு ஃபிட் பண்ணிடலாம், டைட் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிடலாம். இந்த குழலில் போட்டுட்டு ஜல்லிக்கரண்டி இல்லைன்னா தோசை திருப்பி அதை எடுத்துக்கலாங்க. அது மேலே இப்படி சுற்றிலும் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவைப்படுற ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலை எண்ணெய் ஊற்றினேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு முறுக்கா போட்டுடலாம். ஒரு 3 முறுக்கா போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சுங்க. ஓசையெல்லாம் நல்லா அடங்கினதும் எண்ணெய் வடிகட்டிட்டு நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா டேஸ்டான முறுக்கு தயாராகிடுச்சு. இது போல் நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு பொரித்து எடுத்துடலாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.